ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ட்டு நான் எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவே நான்வெஜ்ஜுக்குனா ஊற்றிடுவோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் வரும். சோம்பு கொஞ்சம் போட்டு பட்டை, கிராம்பு நான் எல்லாமே ஆல்ரெடி அரைக்கிறதுல போட்டதுனால இதில் கம்மியாக தான் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி எல்லாமே நல்லா போட்டு வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும் வதங்குறதுக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சமைக்கிற வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும். இது ஆனியன் டொமேட்டோ வதங்குறதுல தான் நம்மளோட எண்ட் ஆஃப் டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்க போகுது. இது நான் நல்லா பெருசாக வச்சு டகடகன்னு வதக்கிக்கிட்டே தான் நின்றுட்டுருந்தேன் அந்த இடத்துல. இது ஃபாஸ்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பக்கத்தில் என் பையன்தான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தார். அது எல்லாமே பண்ணிவிட்டு இந்த பக்கம் காடை கழுவி வச்சாச்சு. காடை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் போட மறக்காதீங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நான் நல்லாவே கழுவி எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காடையை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு எல்லா காடையுமே எடுத்து போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதையும் வதக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கொதிக்க வைப்போம். அதில் காடை கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சமாக வதக்குங்க போதும். வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, ஆல்ரெடி இது மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுனனால மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக 1 டீஸ்பூன் போடலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கூட போடலாம். நான் தம்பி காரம் சாப்பிட மாட்டார் அந்தளவுக்கு. அதனால் காரம் கம்மியாக தான் நான் போட்டு செய்வேன் எதாக இருந்தாலுமே. ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். மல்லித்தூள் போட்டு சிக்கன் மசாலா, நான் ஜீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணலை. அதனால் தேங்காயிலையே நான் அரைச்சிடுவேன் போட்டு. இதில் மல்லித்தூள் போட்டு சிக்கன் மசாலா கொஞ்சமாக அதுவும் போட்டாச்சு. போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு. அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது டேஸ்ட் பார்ப்போம்ல, அப்போ பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா லைட்டாக கூட போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடும். ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டிங்கன்னா, வதக்கினோடனே உப்பு நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னா கொதிச்சோடனே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த டிஷ்ஷு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கிட்டு தேங்காய் ஒரு பக்கம் அரைச்சி வச்சுருப்பேன். தேங்காய், கசகசா கொஞ்சோண்டு. நான் மோஸ்ட்லி கசகசா யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னோடய சிஸ்டர் கொல்லிமலை போயிருந்தாங்க. அப்போ அது ஒரு பேக் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட்டை, கிராம்பு அந்த ஐட்டம்ஸ்லாம் அதோடு சேர்ந்து கசகசாவும் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கசகசா போட்டு தான் தேங்காய் அரைச்சோம். பார்த்திங்களா யார் குக் பண்ணுறாங்கன்னு? இவர் சேர் போட்டு நின்று குக் பண்ணிகிட்ருக்காரு. இருமா நான் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அஜ்ஜு, அந்த ஒயர்லாம் கட் பண்ணக்கூடாது. சாரி. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜர் ஒயரை கட் பண்ண போனார். அதனால் சரி அதை சொல்லிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காயில் கொஞ்சம் தேங்காய், கசகசா, அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு அந்த விழுதை எடுத்து இதில் போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றிட்டு
இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அதோடு சேர்ந்துடும், தண்ணியோட மிங்கிள் ஆகிடும். மிங்கிள் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொதிக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்தோன்னா உப்பு காரம் போதுமா அப்படின்னு தெரியும். எனக்கு காரம் ஓகேவாக இருந்துச்சு, உப்பு மட்டும் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ உப்பு இன்னும் கொஞ்சம் நான் போட்டேன். ஓகேவாக இருந்துச்சு. உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிட்டேன். காடை கொஞ்சம் வேகட்டும், அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். நாங்கள் எப்போதுமே காடை குழம்பு செஞ்சோன்னா அதை எடுத்து தனியாக ஒரு பேனில் ஃப்ரை பண்ணிடுவோம். அது என் பையனுக்கு சிக்கனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குழம்பு வச்சா அந்தளவுக்கு பிடிக்காது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 3/4 காடை எடுத்து இங்கிட்ட ஃப்ரை பண்ணிட்டேன். இதை நான் காமிக்கலை. இது நார்மலாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது தனியாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணேன். சிம்லேயே வச்சுருந்தோன்னா அதெல்லாம் நல்ல ஒரு மாதிரி கீழே இதாகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் நிஜமாகவே. இது என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவனுக்கோசரமே காடை எடுத்தேன்னா இதில் பண்ணிடுவேன். என்னோடய ஹஸ்பண்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எடுத்து பண்ணியாச்சு. சூப்பரான டிஷ் ரெடி. ஓகே, பாய் பாய்.